ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎஸ்எஸ் பவுல்ட்ரி ஃபார்ம் இதுக்கு மேலே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக மாறப்போகுதுங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி வெரைட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-11 வகையான கோழி வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி இது 3யும் நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பிளான் பண்ணி இப்போ ஒரு 4 மாடு வந்து வாங்கிட்டு வந்தோம். அதாவது எங்கே போய் வாங்கிட்டு வந்தோம்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு அந்தமாரி நம்ம எங்கேயுமே போனது கிடையாதுங்க. நம்ம மாரி வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபார்ம் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம நேரடியாக வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மாடு வாங்கிட்டு வந்ததில் என்னென்ன வகையான மாடுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் 2 மாடு, ஜெர்சி 2 மாடு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே ஆல் பிளாக் வாங்கிட்டு வரலாம், ஆல் பிளாக் மாடு அப்படின்ற ஒரு வகையான மாடை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இந்த ஹெச்எஃப் மாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் கறக்கும். அதிகமான ஒரு பால் கறக்க மாடுனா ஹெச்எஃப் மாடுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஜெர்சி மாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாலோடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கறந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நம்மளோட பண்ணையை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா இதுக்கு மேலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.